ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம கோயிலை சுற்றி ஒரு ஊர்வலம் போயிட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம கூட வந்துட்டு நம்ம அப்பா இருக்காரு. இவர் தான் நம்ம அப்பா. அண்ட் வந்துட்டு இங்கே இவ்வளோ தூரம் இங்கேருந்து அந்த ஒரு சூளம்னு சொல்லுவாங்கல்ல, அதை தரைச்சிட்டு நிறைய பேர் வராங்க. காமிக்கிறவங்களுக்கு வாங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய சூளம் நிறைச்சிருக்காங்களே. உண்மையாலுமே லெவலு. அது எவ்வளோ பெருசா வேற தரைச்சிட்டு அதை வச்சு வேற டான்ஸ் வேற ஆடுறாங்க இவங்க. அதுவும் பாக்குறதுக்கே சூப்பர் வைபா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த செண்டா மேல வேற இருக்கு, அது சூப்பர் வைபா இருக்கு. அது பக்கத்துல நின்று கேட்கறதுக்கு வீடியோல எப்படி கேட்ச் ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனா வந்துட்டு அது சூப்பர் வைபா இருக்கு. அண்ட் நான் வந்துட்டு இங்க வந்துட்டு இவங்க எப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் உள்ளார இங்க தரைப்பாங்க, இங்க வந்து நாக்குல தரைச்சு அதை டேர்ன் பண்ணி அதை ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 பேர் உண்டாவுலாச்சா? 100 பேர் அதுக்கு மேலேயே இருப்பாங்க. இது இங்க பாருங்க, நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கைஸ் உண்மையாலுமே சூப்பர் லெவலு. இங்க வந்துட்டு நிறைய டோலிஸ் வேற நல்லா அழகா இருக்காங்களா, அவங்கள வேற பார்க்கவும் தோணுது, வீடியோ எடுக்கிறது. அவங்கள வேற கவர் பண்ணி வேற காமிக்க முடியாது. நீங்க வந்துட்டு இங்க வந்துட்டு நிறைய புலி வேஷம் போட்டு அந்த இது பண்ணுவாங்கல்ல அவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காவடின்னு சொல்லிட்டு மேல ஒண்ணு தூக்கிட்டு இது பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இவங்க எல்லாம் இப்போ ஒரு ஆட்டத்தை போடுவாங்க. அது இனி பாத்தீங்கன்னா இந்த பையனை பாருங்களேன். இங்க இருக்கிற இந்த பையன் என்னை பார்த்து ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் பண்றான். அவன் வந்துட்டு இல்ல ஒரு மாதிரி அப்படிங்கிறான். அவன் வேற இருக்கு. அவன் பேர் என்னன்னு கேட்போம். என்ன பேரு தான்? என்ன பேரு? நிஹால். எத்தனை படிக்கிறேன்? அந்த பையனுக்கு சரியான ஆக்வர்டான ஃபீல். நான் போய் கேட்டோம்ல, அவன் பயங்கரமா மூஞ்சி வச்சு கலாய்க்கலாம் செஞ்சா. இப்போ வந்துட்டு அவன் போய் கேட்டோம்ல, அவனுக்கு சரியான ஆக்வர்டான ஃபீல் ஆகி போச்சு. எனக்கே ஆக்வர்டா இருக்கு. நான் வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு இன்ட்ரோவர்ட். நான் வந்துட்டு இந்த vlog வீடியோ எல்லாம் பண்றது வந்து என் லைஃப்ல கூட நடந்து பார்த்தது இல்லை. கைஸ் காலையில செக்ஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அங்க வந்துட்டு சரியான இது வைபா வந்துட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. நாங்கள் வேற கொடை வேற எடுக்க மாட்டோமா, ஸோ வந்து ரொம்ப ரொம்ப வெயில் அடிக்குது. நீங்க பார்த்தாலே தெரியும், அப்படி என் கண்ணை கூட திறக்க முடியல என்னால. அண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருந்துச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. அண்ட் போக போக வந்துட்டு அது அப்படியே செட் ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்துட்டு இனி பேலன்ஸ் vlog வந்துட்டு அடுத்த செக்ஷன்ல கண்டினியூ பண்றேன். அண்ட் பை பாய் கைஸ். இப்போ வந்துட்டு காவடின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு மார்னிங் செஷன் பார்த்தோம்ல, அதோட வந்துட்டு நைட்டு வந்துட்டு அதோட இனியோட இது நடக்கும். அது வந்துட்டு இப்போ வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகும் வரதுக்கு. அது வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு சன்னமாக லைட்டாக ஃபுட்டெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்துட்டு அங்கேருந்து தான் வரும், அங்கே லாஸ்ட்லேருந்து வரும். அண்ட் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக கவர் ஆகி அப்படி இப்படி. இந்த வருஷம் டிஜே இல்லைன்ட்டானுங்க. போன வருஷம்லாம் வந்துட்டு டிஜே வச்சு சூப்பராக பண்ணானுங்க. அண்ட் இந்த வருஷம் எதுவுமே இல்லை. நான் தனியாக தான் இருக்கேன். அண்டு நம்ம கூட நம்ம அப்பா அம்மா எல்லாம் பின்னாடி இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அது வந்த உடனே உள்ளார போனோடனே நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாளைக்கு ஃபெஸ்டிவலுக்கு தேவையான யானை மேலையெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் நான் ஒன்றா காமிக்கிறேன்.
நீங்க பாருங்களேன் இது அது அതൊന്നും പറയണ്ട இதெல்லாம் வந்துட்டு யானை மேல வந்துட்டு அந்த யானைக்கு வந்துட்டு மேக்கப் போட்டு விடுற ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஃபுல்லா. இனி வந்துட்டு அந்த காவடி இனி வரல. அந்த காவடி வந்துட்டு இனி கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் அந்த சைடு இருக்கு. அது வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கோவில்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஓனா காமிக்கிறேன் வாங்க சேர்ந்து. எல்லாரும் இன்னும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி தான் பழகணும். அதனால வந்துட்டு சரி வீடியோ எடுத்து கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு உருவத்தை ஒன்று காட்டுறேன். அந்த உருவத்தை பார்த்து நீங்கள் இப்போ இதாக போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா யானை நிற்கிது. இந்த யானை வந்துட்டு இங்கே 10 டேஸாக வந்துட்டு இது நடக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கு அந்த ஃபெஸ்டிவலுக்காக வந்துட்டு இந்த 10 நாள் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காக வச்சிருக்கிற யானை தான் இது. இங்க பாத்தீங்களா, இங்க வந்துட்டு இங்க ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த ஸ்ரீநாராயண குருன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இவர் தான். இங்க வந்துட்டு இந்த கோயிலை வந்துட்டு பிரதிஷ்டா நடத்தின அம்பலமே பிரதிஷ்டா நடத்தியது இல்லையா, இந்த கோயிலை வந்து பிரதிஷ்டா பண்ணதே இவர் தான். இவர் வந்துட்டு ஒரு நம்ம சோசியல் புக்ல எல்லாம் நிறைய படிச்சிருப்போம்ல, அவர் தான் இவர். இந்த 1 caste 1 religion 1 God for mankind அப்படி என்னமோ ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தாட்லாம் இவர் தான் சொன்னது. ஹாய் ஹாய் ஹாய். இது வந்துட்டு நம்ம ஐயோ ஒரு பேர் இந்த சித்தப்பா அவங்களோட கடை. இது வந்துட்டு அவங்க சொந்தமா போட்டிருக்காங்க, இந்த ஃபெஸ்டிவலுக்காக போட்டிருக்காங்க, எப்பவுமே போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க பாத்தீங்களா ஃபுல்லா மிளகாலாம் தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஊர்ல கேரளா பொறுத்தளவு இந்த கடையெல்லாம் ஃபுல்லா இந்த மிளகாலாம் போட்டு தொங்க விட்டுருப்பாங்க ஃபுல்லா. இங்க பாத்தீங்களா நம்ம சின்ன வயசு ஸ்பாட் வந்துருச்சு. இந்த கடை வழியா வந்துட்டு நடக்கும்போது சின்ன வயசுல வந்துட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெரிய பெரிய கன்னு இதெல்லாம் வந்துட்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா அது வாங்க முடியாது, இப்ப வாங்க முடியறதில்ல. ஆனா நம்ம அப்பா எப்படி கொஞ்சம் அடம் பிடிச்செல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆசை வந்திருக்கு. இப்ப வந்துட்டு நான் ஒரு பையன்கிட்ட வந்துட்டு அந்த கன்னை பார்த்துட்டேன். மனசிலாயில இதெல்லாம் வந்துட்டு ரேண்டமா இருக்கிற பசங்க எல்லாருமே ஒரு மாதிரியே பாக்குறாங்களே நம்மள. இந்த மாதிரி எல்லாருமே நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாட்டுக்கு யாரையுமே பார்க்காம நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கேன். நம்ம அப்பா அம்மா கூட அந்த சைடு தான் இருக்காங்க. அண்ட் இனி இது வந்துட்டு இவ்வளோ நேரமாயும் அந்த இது வரல. அண்ட் அது வரும்போது நான் வந்துட்டு காமிக்கிறேன். அண்ட் இப்போ நான் அந்த கன்னை தேடிட்டு இருக்கேன். ஒவ்வொரு கடையை எந்த கடையில இருக்கும்னு தெரியல. அந்த கன்னு வந்துட்டு எங்க கிடைக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்றேன். ஃபைனலி ஐ ஃபவுண்ட் இட். അതേനെ 200 രൂപ. 200 രൂപ ചേട്ടാ കുറച്ച് പറ. காரெல்லாம் இருக்கு, இதெல்லாம் பாக்குறதுக்கே ஒரு வர்த்தா இருக்கு. பாருங்களேன், செமையா இருக்கு. கைஸ், இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்துட்டு நிறைய லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே வந்துட்டு 9 மணிக்கு எல்லாமே முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போற மாதிரி ஆயிரும். ஆனா வந்துட்டு இந்த இடத்துல நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு இன்னைக்கு நாள் வந்து இன்ட்ரோவர்ட் கிடையாது, நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கேன். அதனால வந்துட்டு நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் வந்து
எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இது நான் மேக் பண்ணிருக்கேன். அண்ட் இனியும் கொஞ்சம் அங்கேருந்து வந்துட்டே இருக்கு, எல்லாத்தையும் நான் வீடியோவில் கவர் பண்ண முடிஞ்சா கவர் பண்ணுறேன். அண்ட் ஸ்டே டர்ன் அண்ட் வாட்ச் கைஸ்.